Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 trigonometry example 3.25. Prove that sin x is equal to 2 power 10 sin x by 2 power 10 cos x by 2 cos x by 2 square up to cos x by 2 power 10. ஸோ பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க sin x is equal to the term சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் sin xக்கு sin 2 theta is equal to 2 sin theta cos theta இப்படி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஸோ இதில் எக்ஸ் போட்டிங்கன்னா தீட்டா வேலைலாம் எக்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி எப்படி எதுவும் பார்த்தீங்கன்னா sin எக்ஸு ஸோ தீட்டா வேலை எக்ஸ் அவ்வளோதான். ஸோ 2 sin theta by 2ன்னு வரும். இதில் இங்கே எக்ஸுக்குனால எக்ஸ் பை 2 ஸோ எக்ஸ் பை 2. இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த sin x by 2 வருங்க இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இதே ஃபார்முலாவை நம்ம இந்த இது பார்த்தீங்கன்னா இதே ஃபார்முலாவை இந்த ஒரு தனி டேர்முக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ பாருங்கள் இப்போ sin x is equal to 2 into ஆல்ரெடி 2 இருக்குது. இந்த sin x by 2 என்னது இந்த x by 2 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா x by 2 என்பது நம்ம இங்கே வந்து x வந்து x by 2 வந்துச்சு. அப்போது இப்போ இந்த sin x by 2க்கு மாதிரி தனியாக அப்ளை பண்ணுறீங்க. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு sin x by 2 இருக்கும். அப்போ உள்ள வரும்போது என்ன வரும் இந்த மாதிரி இருக்கும் sin x by 2ன்னு இருக்கும். அப்போ இது எந்த மாதிரி வரும் sin 2 sin x by 2 by 2 புரியுதுங்களா. x by 2ன்றது இங்கே வந்து உள்ளே வந்து அப்போ என்ன ஆயிரும் x by 2 by 2 ஆயிரும். அப்போ மேலே போகும்போது ஸ்கொயர் ஆயிரும். காசும் அதே தான் x by 2 by 2. ஸோ இங்கே இந்த ஃபார்முலாவுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி வரும். அப்போது இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணிடலாம். 2 sin x by 2 மேலே என்ன வந்துச்சு 2 sin x by 2 by 2 into cos x by 2 இன்னொரு 2. ஆக்சுவலாக x by 2 நீங்கள் எப்படி 2 தீட்டான்னு இருக்குது நீங்கள் தீட்டான்னு போட்டிங்களோ தீட்டா இருக்கும்போது தீட்டா பை 2 போட்டிங்களோ தீட்டா பை 2 இருக்கும்போது என்ன பண்ணணும் நீங்கள் தீட்டா பை 4 அதாவது தீட்டா பை 2 by 2 இதுதான் தீட்டா பை 2 அல்லது தீட்டா பை 2 ஸ்கொயர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் மீனிங் இன்ட்டு அந்த காஸ் எக்ஸ் பை 2 வெளியே உள்ளது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு ஒன்றும் நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணலாம்னா இது நம்ம மேலே எடுத்துக்கலாம்ல மேலே எடுத்தப்பறம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ sin x is equal to என்ன வரும் பாருங்கள் sin x is equal to என்ன வரும்னா இந்த 2 அப்படியே இருக்குது இந்த 2 into 2 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் sin x by 2 by 2 sin x by 2 by 2 என்னது x by 2 ஸ்கொயர் இந்த மாதிரி போட்டு அதே போல் அதே cos x by 2 ஸ்கொயர் வெளியே என்ன இருக்குது ஒரு cos x by 2 இருக்குது. இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேர்முக்கு அப்ளை பண்ணுறேன். 2 ஸ்கொயர் இருக்குது எப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆங்கிள் நீங்கள் வந்து இது வந்து இருந்துச்சுன்னா ஒரு 2ஆல் நீங்கள் டிவைட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் கண்டினியூஸாக. ஸோ sin x is equal to 2 ஸ்கொயர் sin x by 2 ஸ்கொயர் இன்னொன்று வரும் பார்த்தீங்களா. ஸோ 2 வரும் by 2 இந்த மாதிரி வரும். ஸோ 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 இன்ட்டு sin x by 2 ஸ்கொயர் பை 2ன்னு வரும். ஸோ 2 வரும் இந்த ஃபார்முலா 2 போடணும். ஸோ 2 இது கியூபு கூட போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. ஸோ நோ ப்ராப்ளம் எக்ஸ் பை 2 ஸ்கொயர் பை 2ன்னு வருது. ஸோ அதே போல் தான் காசுக்கும் காஸ் எக்ஸ் பை 2 ஸ்கொயர் பை 2. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காஸ் எக்ஸ் பை 2 ஸ்கொயர் இருக்குது தென் காஸ் எக்ஸ் பை 2 இருக்குது இவ்வளோதான். அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ண என்ன இருக்கும் sin x is equal to 2 cube sin x by 2 cube into cos x by 2 cube into cos x by 2 square into cos x by 2 இப்படி போயிட்டே இருக்கும் கண்டினியூஸாக இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அப்ளையிங் ரிப்பீட்லி த ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. ஸோ ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா தான் நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்த ஃபார்முலா. அந்த ஃபார்முலா நீங்கள் ரிப்பீட் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் என்ன கிடைக்கும்னா அந்த ப்ரூவ் மட்டும் கிடச்சிடும். அவங்க கேட்டதை ப்ரூவ் கொடுத்துருந்தா வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். sin x is equal to இது வந்து 2 power 3ன்னு இருக்குது பார்த்தீங்களா. மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2 power 4 2 power 5 2 power 6ன்னு சொல்லிட்டு 2 power 10 வரைக்கும் அதுக்கு மேலேயும் கூட போகும். நம்ம 10 கொடுத்துருக்கல நம்ம 10 வரைக்கும் ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக போடணும் கிடையாது. இது மாதிரி 3 எழுதிட்டு இப்படி எதுவும் போட்டுட்டு 10 வரைக்கும் வரும் அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 10 வருதுன்னா அதே போல் இங்கே என்ன தான் வரும் sin x by 2 power 10. ஏன்னா இங்கே பாருங்களேன் நம்ம இங்கே 2 ஸ்கொயர் வரும்போது இங்கே 2 ஸ்கொயர் வந்துச்சா இங்கே 2 கியூப் பண்ணும்போது என்னாச்சு மூணாவது அப்ளை பண்ணும்போது 2 கியூப் வந்துச்சு 2 இடத்துல 2 கியூப். ஸோ அதே போல் இங்கே 2 power 10னா 2 power 10 தான். இந்த cos x by 2 என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு இங்கே அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. ஸோ இது அப்படியே தலைக்கில் எழுதிக்கங்க cos x by 2லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால் cos x by 2 cos x by 2 ஸ்கொயர் cos x by 2 3 2 power 3 இந்த மாதிரி எழுதிக்கங்க. ஸோ அப்போ cos x by 2 ஸ்கொயர் cos x by 2 கியூப்
எக்ஸட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். காஸ் பவர் எக்ஸ் 10 வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா 10 வரைக்கும் வருது வரும். இது 10ன்னு சொன்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து 10 வரைக்கும் வரும். ஸோ அதுதான் இது ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படி சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் மிக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.